ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானதுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சோமவார திங்களில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி சொல்ல போகிறது நீங்கள் யூஸ் பண்ணும்போதே அதோட பவர் உங்களுக்கு நல்லா தெரியும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் சீக்கிரமாக ஒரு பணக்காரர் ஆகணும், ஒரு கோடீஸ்வரர் ஒரு அந்தஸ்தை வாங்கணும். அதாவது நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருப்போம், இவங்க மட்டும் தொட்டதெல்லாம் வெற்றி ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவன் என்ன பண்ணாலும் ஜெயிச்சிட்றான்ப்பா, அவனுக்கு மட்டும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தான், எப்படி தான் அவனுக்கு லக் அடிக்குதுன்னு தெரில, இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி லிஸ்ட்டில் நம்மளும் வருவாங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்கிறது. அவசியம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது பல வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதற்கு சில பொருட்கள் எல்லாம் தேவை, சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இப்போது சிவனோட பல வகையான விஷயங்கள் நம்ம சோமவார திங்களில் செஞ்சுருப்போம். சோமவார திங்கள் அப்படின்னாலே வெற்றி அப்படிங்கிறது 100% கேரண்டியான ஒரு வெற்றின்னு அதை சொல்லலாம். சரிங்களா? யார் ஒருத்தங்க தன்னோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கல, ஒரு வெற்றியை கூட பார்க்கல, தொடர் தோல்வியையே பார்த்துட்ருக்கேன், நிறைய லைஃப்பில் பட்டுட்டேன், இதுக்கு மேலே படுறக்கெல்லாம் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறவங்க சோமவார திங்களில் மனசார சிவனை நினச்சி நம்ம பண்ணுற வழிபாட்டுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதுவும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கு பேர் என்னென்னா, இது மகாலிங்க சூத்திரம்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் குறிப்பில் சிவனோட நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்மளோட வராகமுத்து சித்தரை அவங்களோட குறிப்பு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர, அது நிறைய பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா மகாலிங்க சூத்திரம்னு சொல்லுவாங்க. மகாலிங்கம் அப்படிங்கிறது நம்ம சிவபெருமான லிங்க ரூபத்தில் வழிபாடு பண்ணுற ஒரு முறை. அந்த மகாலிங்க சூத்திரத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு பாடல் போல் நிறைய விஷயங்கள், அதை பற்றி நிறைய சூட்சமமான விஷயங்களை சூசகமாக சொல்லியிருக்கிற ஒரு முறை தான் மகாலிங்க சூத்திரம்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடத்துல உங்களுக்கு கிடைக்காது, சித்தர்கள் குறிப்பில் மட்டும்தான் கிடைக்கும். அதிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் எடுத்து அவ்வளோ பெருசெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. அதற்கு சில முறைகள் எல்லாம் இருக்கனால ஷார்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரே வரியில். இதை நீங்கள் சொன்னாலே நல்ல பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் நினைக்கலாம். அதாவது ஒரு வேலை கிடைக்கல, ஒரு வருமானம் பத்தலை, ஒரு ப்ரமோஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த ஊர்லேருந்து வெளியூர் போனால் நல்லாயிருக்கும், மனசில் நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதி கிடைச்சா போதும், இப்படி நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சகல விதமான விஷயங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில் இது இருக்கும். இப்போது இந்த முறையை செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கற்பூரம். கற்பூரம் ஒற்றைப்படையில் நமக்கு வேணும். இந்த விஷயத்துக்கு ஒரே டைமில் நீங்கள் 2-3 விஷயங்களெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில பேர்த்துக்கு ஒன்று தான் பண்ணணுமான்னு தோணும்ல, இதில் நீங்கள் 2-3 விஷயங்களெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் பட்சத்தில் அந்த கற்பூரத்தோட எண்ணிக்கைகளை அதிகப்படுத்திக்கோங்க. ஒற்றைப்படையில் தான் பயன்படுத்தணும். 1, 3, 5, 9 ஒன்றா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள், இல்லை 3 விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். 3 விஷயத்தை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா 3 கற்பூரம் நமக்கு வேணும். 5 விஷயங்கள் செய்ய போகிறீங்கன்னா 5 விஷயங்கள் வேணும். உங்களோட அந்த விஷயம் நிறைவேறதுக்கான கோரிக்கைகள் கூட ஒற்றைப்படையில் நீங்கள் வேண்டிக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு சீக்கிரமே ப்ரமோஷன் கிடைக்கணும், நான் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், இப்படி 3 விஷயத்தை கூட நீங்கள் நினச்சி அந்த கற்பூரத்தோட எண்ணிக்கையிலையும் அதிகப்படுத்தி ஒற்றைப்படையில் அந்த கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தபடியாக வெற்றிலை நமக்கு வேணும். ஒரே ஒரு வெற்றிலை காம்பு இல்லாததாக பார்த்து நல்லா சுத்தமாக கழுகி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெற்றிலையும் கற்பூரமும் சேர்ந்து தான் நமக்கு வெற்றிகளை கொடுக்க போகுது. ஏன்னா தாந்திரிக ரீதியாக அந்த கற்பூரம் நிறைய திருஷ்டிகளையும் தடைகளையும் உடைச்செறியக்கூடிய சக்தி கற்பூரத்துக்கு இருக்குது. இன்னொன்று வெற்றியை கொடுக்கக்கூடியது கற்பூரம், இன்னொன்று வெற்றிலை. இந்த வெற்றிலை இருக்குது பார்த்திங்களா, வெற்றிலையில் நீங்கள் எந்த விஷயத்தை பயன்படுத்தினாலும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, அந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி வெற்றிலையை கீழே வச்சு அதுக்கு மேலே கற்பூரத்தை வச்சு நீங்கள் வைக்கலாம். அதான் டைரெக்டாக வெற்றிலை மேலேயே கற்பூரத்தை வச்சு நீங்கள் அதை எரிக்கிறனாலும் எரிக்கலாம். இல்லை உங்களுக்கு தூபம் காமிக்கிற மாதிரி இந்த பெரிய அகல் மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதுக்குள்ளே கற்பூரத்தை வச்சு அதன் மேலே சூடத்தை வச்சு நீங்கள் இப்படி எரிச்சுக்கலாம். இது எரிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நான் சொன்ன மகாலிங்க சூத்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு வரி இருக்குது. அந்த வரியை நீங்கள் சொல்லணும்.
எத்தனை நேரம் சொல்லணுன்னா, இந்த கற்பூரம் எரிஞ்சு அணையும் வரை நீங்கள் சொல்லணும். இப்போ அந்த மகாலிங்க சூத்திரம் அந்த ஒரு வரியை உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். கற்பூரம் அணையிற வரை அந்த கற்பூரத்தை பார்த்து உங்கள் கோரிக்கைகளை நினச்சிட்டு அதை நீங்கள் சொல்லணும். ஓம் ஹரீம் கர மகாலிங்காய நம. சரிங்களா? ஓம் ஹரீம்கார மகாலிங்காய நம. இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் போதும். கற்பூரம் அணையிற வரை சொல்லுங்கள். மனசில் எந்த விஷயம் நினச்சிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக அந்த ஈசன் எனக்கு செஞ்சு கொடுப்பார், மகாலிங்கன் எனக்கு செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு நினச்சி மனசார அந்த மகாலிங்கத்தை மனசில் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது சக்தி கூட்டிகிட்டே இருக்கும். மகாலிங்க சூத்திரம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை சொல்லக்கூட நம்மளால் முடியாது. மகாலிங்க சூத்திரம் செய்யும் போது நிறைய சோதனைகள் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு வெற்றிக்காக வேண்டி நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளவு எளிதாக நம்ம கையில் அந்த வெற்றி உட்கார்ந்துராது. அதுக்கு பின்னாடி நிறைய சோதனைகள், பின்னாடி அந்த கந்திருஷ்டி, நிறைய தடைகள் இதெல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். அதனால் அவ்வளவு எளிதாக அந்த வெற்றியை நம்ம கையில் பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். அதுவும் மகாலிங்க சூத்திரத்தை ஒருத்தங்க கையில் எடுக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ண போகிறாங்கனாலே அவங்களுக்கு சோதனைகள் நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சோதனைகள் வருமா. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் விடாப்பிடியாக, அதாவது உடும்பு பிடியாக பிடிச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இந்த முறையை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தாங்க வெற்றி. அதை கேரண்டியாக சொல்கிறாங்க. கேரண்டியான வெற்றி. நமக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பாங்களே நிறைய விஷயங்களில். அந்த மாதிரி சிவனோட இந்த விஷயத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்கிறதுனா கேரண்டியான வெற்றியை நீங்கள் பார்க்கலாம், கன்ஃபார்மான வெற்றியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை எந்த டைமில் செய்யலாம், சோமவார திங்களில் செய்யலாம், சரி எந்த டைமில் செய்யலாம், என்னென்ன மாதிரி முறையில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமவார திங்கள் அன்னைக்கு பிரதோஷ நேரம்னு ஒன்று வரும். 4:30 to 6:30 அந்த டைமில் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இது ரெகுலராக நீங்கள் பண்ணுற டைம் 4:30 to 6:30 பிரதோஷ நேரம். அந்த டைமை விட்டவங்க 6:30 மணிக்கு மேலே, சரிங்களா, ஈவினிங் 6:30க்கு மேலே இதை நீங்கள் பண்ணலாம். அது நைட்டு வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இன்னொரு விஷயம், ஒரே தடவை வாரம் திங்கட்கிழமை ஒரே ஒரு நாள் பண்ணால் கூட போதும். இது இல்லை உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்குது, எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க சோமவார திங்கள் தொடங்கி சோமவார திங்கள், இந்த திங்கள் தொடங்கி அடுத்த திங்கள் வரை கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஏதோ ஒரு டைம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா பிரதோஷ நேரம் சூஸ் பண்ணுங்கள். இல்லையா அந்த நான் சொன்ன மாதிரி 6:30க்கு மேலே, அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தில் பண்ணுங்கள். இப்படி டெய்லியும் திங்கள் தொடங்கி திங்கள் நீங்கள் பண்ணும்போது அந்த ஒரே வாட்டிலேயே அந்த திங்கள் தொடங்கி அடுத்த திங்களுக்குள்ளேயே நீங்கள் எதுக்காக பண்ணீங்களோ அந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கேரண்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கூட நீங்கள் செய்யலாங்க. இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி திங்கட்கிழமை நீங்கள் பண்ணலாம். இந்த முறையை வீட்டில் இருந்து பண்ணுங்கள். வீட்டில் இருந்து பண்ணுறதே போதும். கோவிலுக்கு போய் தான் பண்ணணுங்கிறது இல்லை, வீட்டில் இருந்தே தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். இதை செய்யும் போது ரூல்ஸ் இருக்கா, எதுவும் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைம் இருக்கக்கூடாது. செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், பட் வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு அதை செய்யக்கூடாது. அவ்வளோதாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். தெரியாதவங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக நம்ம வராகமுத்து சித்தரையா குறிப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். மனசார நீங்கள் உறுதியாக இந்தந்த நேரத்தில் இது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக வெற்றிகள் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.